இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீஸில் வந்து அப்படி போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணி நிறைய பேட்டர்ன்ஸ் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது பேசிக்காக யூஸ் பண்ணி நிறைய பேட்டர்ன்ஸ் போடுவாங்க. அதில் ஒரு ஃபார்ம் தான் உங்களுக்கு வந்து க்ராஷே ரிஜிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து மேடு பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் டெரைவ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி போடுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு த்ரெட் எடுத்து நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி எது பின்னுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்குவீங்க கொஞ்சம். அதுக்கு அடுத்த ரோ வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு டபுள் க்ரோஷே தான் போடுவீங்க. ஸோ செகண்ட் ரோவில் தான் உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து நார்மலாக போடுற டபுள் க்ரோஷே மாதிரி தான், ஆனால் ஒரே ஒரு ஸ்லைட் டீவியேஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ செயின்லேருந்து டபுள் க்ரோஷே போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 செயின் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு 4th பின்னலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ உங்களுக்கு எல்லாமே டபுள் க்ரோஷே தான். ஸோ இந்த ரோவோட எண்ட் வரைக்கும் நான் போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். செகண்ட் ரோவும் பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஷே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 3 செயின் போட்டுட்டு ஒர்க்கை திருப்பிடுவோம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடவை நூல் சுற்றிட்டு இந்த கேப் வழியாக விட்டு பின்ன ஆரம்பிப்போம். ஸோ நார்மலாக டபுள் க்ரோஷே போடுறதுக்கு இந்த மாதிரி இந்த கேப் வழியாக ஹூக்கை விட்டு அதை வந்து நம்ம பேஸ் லூப்பாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் பின்னல் போட ஆரம்பிங்க அடுத்த ரோவில். ஆனால் இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த கேப் வழியாக விடாமல் இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம்ல ப்ரீவியஸ் லைனில் அது வழியாக விடுவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நூல் சொத்திக்கிட்டு அந்த ஸ்டிச்சுக்குள்ளார மொத்தமாகவே அந்த ஸ்டிச்சை கவர் பண்ணி உங்களுக்கு வந்து அதை லூப்பாக கன்சிடர் பண்ணி யான் அதுலேருந்து வெளியே எடுத்துக்கணும். ஸோ வெளியே எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கை வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுக்குங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் லூப்போட ஹைட் வந்து அடுத்த டபுள் க்ரோஷே லைன் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹைட் இருக்கணும். தூக்கி விட்டுட்டு டபுள் க்ரோஷே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக விட்டு எடுத்துக்கணும், அதுக்கடுத்து இருக்க 2 லூப் வழியாக விட்டு எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் இது ரெண்டுக்கும் இதே தான் உங்களுக்கு ஸ்டிச். ஆனால் அது ரெண்டுக்கும் டீவியேஷன் என்னென்னா, ஃப்ரண்ட் போஸ்ட்னால் முன்னாடி இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் வழியாக விட்டு எடுப்பீங்க, அதை லூப்பாக கன்சிடர் பண்ணி பண்ணுவீங்க. பேக் போஸ்ட்னால் பின்னாடி பக்கமாக விட்டு எடுப்பீங்க. ஸோ பின்னாடி இருந்து ஸ்டிச்சுக்குள்ளார விட்டு அதை லூப்பாக நீங்கள் பேஸ் லூப்பாக கன்சிடர் பண்ணிவிட்டு நூல் உள்ளே விட்டு எடுத்து உங்களுக்கு லைன் ஹைட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லூப் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 அடுத்த 2. ஸோ இதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட்க்கும் டபுள் போஸ்ட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் போஸ்ட் போடுறேன் பாருங்கள். ஸோ ஒரு தடவை நூல் சுற்றிக்கிட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டிச்சுக்குள்ளார விட்டு எடுத்து பண்ணால் அது பேர் ஃப்ரண்ட் போஸ்ட். பின்னாடி இருந்து உங்களுக்கு ஸ்டிச்சுக்குள்ளார விட்டு எடுத்து பண்ணிங்கன்னா அது பேர் பேக் போஸ்ட். ஸோ இந்த ரோவில் மாற்றி மாற்றி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேடு பள்ளமாக ஒரு லுக் கொடுக்குது பாருங்கள். ஸோ இந்த ரோவில் மாற்றி மாற்றி பண்ணுறேன். ஒரு 2-3 தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த கேப்குள்ளார விட்டு பண்ணும்போது உங்களுக்கு வேறு எந்த நூலையும் நீங்கள் வந்து எடுக்காமல் பார்த்துக்கணும். ஸோ வெறும் அந்த ஸ்டிச்சோட கேப்குள்ளார மட்டும் விட்டு பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள். ஸோ இப்போ நான் மாற்றி மாற்றி பண்ணுறேன் ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்னு. இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த லைன்ஸ் வரும். ஸோ பேட்டர்னுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுவீங்க, இல்லைன்னா பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுவீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிங் மாதிரி முன்னாடின்னு போட்டுட்ருக்கேன் நான்.
கடைசி இது சும்மா ஒரு டம்மி இது மாதிரி. ஸோ அது வந்து சும்மா ஒரு டபுள் க்ரோஷே மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்டு மாதிரி, பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா மேடு பள்ள மாதிரி உங்களுக்கு கொடுக்குது. அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பின்னணும். ஸோ அடுத்த லைன் பின்னும்போது அதுக்கு முன்னாடி இருக்க லைனில் இருக்க டபுள் க்ராஷேக்குள்ளார விட்டு விட்டு பண்ணணும் உங்களுக்கு. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸோ. ஒரு லைன் மேலே போக போக ப்ரீவியஸ் டபுள் க்ராஷேக்குள்ளார விட்டு விட்டு பண்ணணும் உங்களுக்கு. பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைடு விடுறீங்கிறது மாறும் உங்களுக்கு. தேங்க்யூ.